முன்ன போகும்பொழுது யாரோ ஒருத்தவங்கள நம்ம பின்னாடி தள்ளுறோம். இதுதான் காம்படிஷன். ஸோ இந்த காம்படிஷனில் எல்லாருடைய ஏன் எதுக்கு படிக்கிறோம் அப்படின்னா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உங்கள் பசங்களெல்லாம் ஏன் படிக்க வைக்கிறீங்கன்னா, வாழ்க்கையில் ஒரு நல்ல இடத்துக்கு போகணும் அப்படின்றதுக்காக. இங்கே இந்த போட்டியில் எல்லா பசங்களும், ஏன்னா ஒரு 3ஆவதுலேருந்து 4ஆவது இந்த கேர்ள்ஸ் பர்ஃபார்ம் பண்ணும்போது ஒரு ரோலையும் 6 பேர் இருந்தாங்க. நீங்கள் கவனிச்சிங்களா இல்லையான்னு தெரியல. அந்த பிங்க் கலர் ரோலில் மட்டும் 4 பேர் இருந்தாங்க. ஏதோ 2 கேர்ள்ஸ்க்கு உடம்பு சரியில்லையா என்னன்னு தெரியல. நான் அங்கே இருக்கிற ஒரு பசங்களும், ஒரு பையன் அந்த ட்ரில்லில் பர்ஃபார்ம் பண்ணும்போது அவனுக்கு சுண்ட வரல அடி. நீங்கள் பார்த்தீங்களா இல்லைன்னு தெரியல. அந்த பையன் அதே பார்த்துட்டு இருந்தான். அந்த அம்பர்லா பர்ஃபார்ம் பண்ணும்போது இன்னொரு நிறைய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அந்த பசங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறாங்க. அந்த யோகாசனம் பண்ணும்பொழுது அவங்க சர்வங்காசனம்லாம் மேலே அதெல்லாம் பண்ணும்பொழுது ஒரு பையனுக்கு உண்மையாலுமே அந்த வெயில பார்த்த உடனே அந்த பையன் இந்த சைடில் லெஃப்ட் சைடில் ஒரு பையன் சுருண்டு கீழே விழுந்துட்டான். ஏன்னா வெயில் அவனுக்கு கண்ணில் சுரீர்னு பட்டிருக்கும் போல இருக்கு. சுருண்டு கீழே விழுந்துட்டான். நார்மலாக பண்ணுறதுக்கும், ஏன்னா இந்த பசங்கள்லாம் ட்ரில்லு எப்போ வாங்கியிருப்பாங்கன்னா நிழலில் வச்சு சாயங்கால நேரத்தில் வாங்கியிருப்பாங்க. இது நல்லா அடிக்கிற வெயில். எனக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. இங்கே இருக்க பேரண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் இந்த வெயிலில் எவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. இந்த கஷ்டம் வாழ்க்கையில் ஒரு பங்கேற்பு. எல்லாத்துலேயும் உங்கள் பசங்களை ஜெயிக்கிறாங்களா இல்லையான்றது 2வது. அவங்கள பங்கு பெற வச்சு அவங்க பங்கு பெறும்பொழுது நீங்கள் கைத்தட்டி பாராட்டுறதை தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. அதனால தான் உங்களை எல்லாரும் ஒரு தடவை ஜோராக கைத்தட்ட சொன்னோம். உங்களை ஒன்றும் உங்கள் பசங்க ஜெயிக்கணும் அப்படின்றத விட முதல்ல அவங்க கலந்துக்கும் பொழுதே அதை பாராட்டுங்க. பாராட்டினீங்கனால அதுவே ஒரு பெரிய அங்கீகாரம். ஏன்னா எனக்கெல்லாம் நான் 6ஆவது விட்டு ஸ்கூல் நிற்கிறப்ப நிறைய ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் எல்லாம் நான் கலந்துக்க முடியலையே, அதில் பங்கு பெறவே முடியலையே அப்படின்னு வருத்தத்தோட வெளியில் நின்று இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் வெளில நின்று பார்க்கும்பொழுது எனக்கு எவ்வளோ ஆதங்கம் இருந்திருக்கும், எவ்வளோ வருத்தம் இருந்திருக்கும், எவ்வளோ ஏக்கம் இருந்திருக்கும். ஆனால் உங்கள் பசங்கள்லாம் இந்த ஸ்கூல் என்விரான்மெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப அது ஒரு நானே பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தான் எனக்கு இருந்தது. பங்கு பெறுவதோடைய நோக்கம் என்னன்னா, எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அதுக்கு தான் பங்கு பெற வைக்கிறது. பங்கு பெறும்போது அவன் அதில் ஜெயிக்கிறான், தோக்கிறத அவன் அவனுடைய மனநிலைமையை அது வந்து ஒரு பக்குவப்படுத்துது. வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலும் ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை. நான் இந்த IAS எக்ஸாமில் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு எவ்வளோ தோல்விகள் இருந்தது. நான் அந்த தோல்விகள்லாம் தோண்டு அங்கேயே இருந்திருந்தேன்னா இந்த IAS எக்ஸாமில் நான் ஆல் இண்டியா ஃபர்ஸ்ட் வந்திருக்க முடியாது. தோத்த அத்தனை தோல்விகளும் வாழ்க்கையில் அத்தனை தடவை தோத்ததுக்கப்புறம், ஏன்னா 8ஆவது நான் ஸ்கூலில் விட்டு நின்று 8ஆவது 9ஆவது 10ஆவது 12ஆவது காலேஜில் எல்லா இடத்துலையும் தோத்தது தான். தோத்து ஆனால் ஜெயிச்ச ஒரே இடம், அதுவும் ஆல் இண்டியா ஃபர்ஸ்டில் ஒரே இடம். அந்த IAS எக்ஸாமில் ஃபர்ஸ்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவ்வளோ நேரம் தோத்ததுக்கு அப்புறம் கூட முன்னாடி போகணும்னு இருந்த அந்த எண்ணம், என்னோட அப்பா அம்மாலாம் அவங்கெல்லாம் கைத்தட்டி, பரவாயில்ல தோத்தாலும் பரவாயில்ல முன்னாடி போயிட்டே இரு, எங்கே யார் நிற்க சொன்னா பரவாயில்ல போயிட்டே இரு. ஏன்னா தோக்குறவங்க ஜெயிச்சவங்க எல்லாமே தோத்த உடனே அந்த இடத்துல நின்றுடுறாங்க பாருங்க. எவன் ஒருத்தன் முன்னாடி போறோன்னா அதுதான் காம்படிஷன். நான் இந்த IAS எக்ஸாமில் ஆல் இண்டியா ஃபர்ஸ்ட் வரதுக்கு காரணம், அதுவும் எப்போ நான் ஸ்கூல் விட்டு நின்னப்ப எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் எங்கள் வீட்டு தெருவில் கூட யாருக்கும் தெரியாது. ஆனால் நான் ஆல் இண்டியா ஃபர்ஸ்ட் வந்தப்ப இந்த உலகத்துக்கே தெரியும் நான் யார் அப்படின்னு. ஸோ தோக்கும்பொழுது எவன் ஒருத்தன் அவனை கண்டுபிடிச்சு முன்ன போறதுக்கு நினைக்கிறானோ, உங்க பசங்களை முன்ன போற நீங்க வைக்கிறீங்களோ, அப்ப ஒரு நாள் ஜெயிக்கும் போது அவங்கள இந்த உலகம் பார்க்கறதுக்கான ஒரு சாத்தியம் இருக்கும். நான் எழுதி ஸ்கூல்ல அடிக்கடி சொல்லுவேன், இந்த காம்படிஷன் வரும்போது, போட்டின்னு வரும்போது உங்க பசங்களை நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, தெரிய சொல்லுங்க. இல்லை நம்மளை பொத்தி வளர்க்கணும் பசங்களை. இல்லை என் பையனுக்கு அது ஆயிடும் இது ஆயிடும் பொத்தி வளர்க்காதீங்க. போட்டி போட்டு தோக்கட்டும். தோக்கும்பொழுது அவனுடைய அந்த தோல்வியுடைய வழி தான் அவனை வலிமைப்படுத்தும். அவனுடைய மனநிலைமை அவனை அதுக்கு தான் பார்ட்டிசிபேட் பண்ண சொல்றது எல்லாத்துலையும். அப்படி நான் தோத்து ஜெயிக்கும் பொழுது, நான் எழுதி எங்க அப்பா அம்மா படிச்சதில்லை, டீச்சர் படிச்சதில்லை, யாரும் என் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லை. ஆனால் நான் கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் என்ன எழுதி கொடுத்தனோ, பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் 1 வருஷம் நான் எழுதி கொடுத்த ஒரு வரி விடாம பார்லிமெண்ட்ல படிக்க வச்சேன் பாருங்க. இதை விட எனக்கு என்ன பெருமை வேணும்? இந்த படிப்பு என்னுடைய வாழ்க்கையை ஜெயிக்க வைக்கிறதுக்கு. நான் படிப்புல ஜெயிக்கல,
எந்த போட்டியிலையும் நான் ஜெயிக்கல. நான் ஜெயிச்ச ஒரே இடம், தோத்ததுக்கான அடையாளம், நான் ஜெயிச்ச அந்த ஒரு இடம் இந்த ஆல் இண்டியா எக்ஸாமில் நான் ஃபர்ஸ்ட் வந்தது தான். என்னாலே எனக்கு ஒன்றும் அதனால என்னை பார்த்தா ஒல்லியாக இருக்கும்போது நான் இப்போ கொஞ்சம் குண்டா இருக்கேன். யோசிச்சு பாருங்க, ஸ்கூல் விட்டு நின்ன பையன், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ரோட்டில் கூலி வேலை பார்த்துட்டு இருந்தேன், குழந்தை தொழிலாளியாக இருந்தேன் ஒரு பையன் எப்படி நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் தெருவோரமாக பார்த்துருப்பீங்களோ அந்த மாதிரி இருந்த பையன் போன வருஷம்லாம் பிரசிடென்ட்டோடும் பிரைம் மினிஸ்டரோடும் பார்லிமெண்ட்டில் கூட சமமாக உட்காந்து அவங்களுடைய அந்தஸ்து என்னவோ அவங்களோட கூட உட்காந்து வேலை பார்க்கறதுக்கு எனக்கு கடவுள் வாய்ப்பு கொடுத்தாரு பார்த்தீங்களா. அந்த வாய்ப்பு கஷ்டப்படுற எல்லாருக்கும். ஸோ இந்த போட்டியில் தோத்தவங்க அவங்களுக்கு தோத்தா ஜெயிச்சா நல்லது, ஜெயிக்கலன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு ஜெயிக்கிறதுக்கு. ஸோ அந்த முன்னேற்றத்தோட தோத்தவங்களுக்கும் ஜெயிச்சவங்களுக்கும் என்னோட பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ ஃபார் Adam School and Islamic International School. Thank you and I wish everyone, parents எல்லாத்துக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி. இவ்வளவு பொறுமையா உட்கார்ந்து இல்ல அவங்க வந்து பேரண்ட்ஸ் தான் சொல்றாங்க பாருங்க. பேரண்ட்ஸ் வந்து உங்க பசங்களை அவங்கள இயல்பா இருக்க வைங்க, எதையும் கம்பல் பண்ணாதீங்க. ஏன்னா இயல்பு விஷயங்கள் தான் நிறைய விஷயங்களை அவங்களுடைய செல்ஃப் ரியலைசேஷனுக்கு. நான் சொன்ன மாதிரி என் பையன் வந்து பார்த்தீங்கன்னா எதையும் நான் கம்பல் பண்ணுறது இல்லை. அவனு பசங்க உங்களோட அதிகமாக தெரிஞ்சுக்கிறாங்க. நல்ல விஷயங்களை, நல்ல எண்ணங்களை அது ஒன்று கொடுத்தா போதும், வேறு எதுவும் தேவையில்லை இந்த உலகத்தில் ஜெயிக்கிறதுக்கு. என்னை கடவுள் இவ்வளோ தூரம் எல்லா விஷயங்களும் என்னை இப்போ பர்ஃபார்ம் பண்ணி ஜெயிக்க வைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னுடைய அப்பா அம்மா வந்து என்னை எந்த விஷயத்தில் வற்புறுத்துனதே கிடையாது. நான் என்னோட இயல்பு என்னவோ அந்த இயல்பை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பையும் வசதியும் ஏற்படுத்த ஒரே காரணம் நல்ல விஷயங்களுக்காக. அந்த ஒரு விஷயம்தான் என்ன அவ்வளோ பெரிய ரெக்கக்னிஷன். எனக்கு ரெக்கக்னிஷனில் ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னா, பராக் ஒபாமாவோட நான் அவர் இது வரைக்கும் எனக்கு வந்து எங்கள் வீடு பக்கத்து வீட்டில் இருக்கு. நான் படிக்காத வரைக்கும் யாருக்கும் தெரியாது. நான் படித்ததுக்கு அப்புறமா யுஎஸ் பிரசிடென்ட், அமெரிக்க ஜனாதிபதி, அவருக்கு என்ன தெரியும், அவரோட என்ன விருந்துக்கு கூப்பிட்டு அவரை என்ன பெரிய ஒரு ரெகக்னிஷன் கொடுத்தது தான் என்னோட வாழ்க்கையில ஒரு பெரிய விஷயமா இருந்தது. அதனால நீங்க எல்லாரும் உங்களோட பசங்களை என்கரேஜ் பண்ணுங்க. உங்க பசங்க நீங்க நினைச்சதை விட பெரிய ஆளா வருவாங்க, அவங்கள இயல்பான நிலைமைக்கு விட்டீங்கன்னா. அண்ட் ஐ விஷ் ஒன்ஸ் அகேன் ஆல் தி பெஸ்ட் ஃபார் எவ்ரிவன். தேங்க்யூ. Friends, once again, all my friends, good afternoon and thank you. I request thank you very much, sir, for your valuable speech. Mashallah, this is very much inspirational, motivational one. It is very, very enthusiastic to everyone. Children are very much eager. See, they don't have tiredness and all. They had that much refreshment from your talk. Really, thank you so much. May God bless you, brother, to have the straight path, inshallah. I request our correspondent, sir, to give the Holy Quran to our chief guest. No, you can keep it down. No. Thank you so much. Hamid Khan, brother, you get it. And this is Islam, no? This is a complete way of human life. The Creator. Quran. எனக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ நான் குரான் வந்து இங்கிலீஷ்ல படிப்பேன் நான். மாஷாஅல்லாஹ். May Allah show you hidayah, brother. May Allah show you the straight path of life. ஏன்னா எல்லா மதமும் அது வந்து மனுஷன் எப்படி டிசிப்ளின்டா இருக்கணும், மனுஷன் எப்படி ஜெயிக்கணும் அப்படின்றதான் எல்லா மதமும் சொல்லுது. நான் குரான் படிக்கும்பொழுது அது எவ்வளோ ஒரு மனுஷனுடைய லைஃப்பை எப்படி டிசிப்ளின் பண்ணும் அப்படின்றத நான் இதுல இருந்து நிறைய தெரிஞ்சிருக்கேன். ஸோ ரொம்ப நன்றி இந்த குரான் கொடுத்தது எனக்கு. இறைவன் உங்களுக்கு நேர்வழி காண்பிக்கட்டும் பிரதர். ஞாயிற்றுக்கிழமைகளில் கிராமமாக தத்தெடுத்து அந்த கிராமங்களுக்கு அந்த குழந்தைகளை படிக்க வைக்கக்கூடிய மிகச்சிறந்த பணி அதையும் செஞ்சிட்டு இருக்காங்க. அந்த பணியிலிருந்து தான் இன்னைக்கு 1 மணி நேரம் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு நேரம் கொடுத்துருந்தாங்க. 1 மணி நேரம் அப்படிங்கிறது உங்களுடைய சந்தோஷத்துக்காகவும் பெற்றோர்களுடைய சந்தோஷத்துக்காகவும் இவ்வளோ நேரம் இருக்காங்க. அந்த பணிகளுக்கு வேற ஆள் அமர்த்திட்டு
அதுவும் சென்னையிலேருந்து வர்றாங்க, இது ஆன் தி வே, இன்னும் வீட்டுக்கு போய் சேரல. இப்போ நைட்டு ட்ராவல் பண்ணியிருப்பாங்க, சென்னையிலேருந்து ஆன் தி வே, இன்னும் வீட்டுக்கு போகல, நேராக ஸ்கூலுக்கு தான் வந்தாங்க. அதனால தான் காலையில் கொஞ்சம் தாமதம். 9:30க்கு வர வேண்டியது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, ஏன்னா அங்கே பயண தாமதத்தினால. இறைவன் உங்களுக்கு நேர்வழி காண்பிக்கட்டும் அப்பா, எல்லா செல்வங்களையும் கொடுக்கட்டும். நீங்கள் பட்ட கஷ்டங்கள், துயரங்கள், கண்ட இடர்பாடுகள் நிறைய. நாங்கள் படிக்கும்போது நிஜமாக கண்களில் கண்ணீர் வந்தது. கற்றல் குறைபாடு இருந்து பள்ளிக்கூடத்தை விட்டு நிறுத்தப்பட்ட ஒரு மாணவர், இவ்வளோ லாட்ரி டிக்கெட் விட்டது, ரயில்வே ஸ்டேஷனில் எல்லாம் சாதாரண அந்த லேபர்ஸ் மாணவராக இருக்கும் போதே வேலை, கூலி வேலை செஞ்சு காலத்தில் கடத்தினது, நிறைய சிரமங்கள். உங்களுடைய பள்ளி பருவத்தில் பட்ட கஷ்டங்கள்லாம் கண்ணீர் வந்தது எங்களுக்கு எல்லாருமே. எங்கள் டீச்சர்ஸ் எல்லாம் ஒரு நிமிஷம் ரொம்ப 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 எங்களுக்கு லெசனாக இருந்தது. உங்களுடைய பயோகிராஃபி படிக்கும்போது எங்களுக்கு லெசனாக, எந்த மாணவரையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. படிக்க தெரியாத குழந்தையாக இருந்தாலும் சரி, எழுத தெரியாத குழந்தையாக இருந்தாலும் சரி, 8ஆம் கிளாஸில் வந்து ஏபிசிடி தெரியாத குழந்தையாக இருந்தாலும் சரி. ரெண்டாவது, அந்த மாதிரி உள்ள பள்ளிக்கூடம் தான் இது. உங்களை இறைவன் சரியான இடத்துக்கு இந்த முறை தலைமைத்துவத்தில் அனுப்பியிருக்கான்னு நான் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா போன 10th ஸ்டாண்டர்டில் கூட டிஸ்லெக்ஸியால் இருக்கிற மாணவர் அக்ரம் ஹாமீதுங்கிறவரை நாங்கள் அனுப்பினோம். அந்த குழந்தைங்களுக்கு வாசிக்க தெரியாது. 9th வந்து தான் ஏபிசிடி சொல்லிக் கொடுத்தோம், ஆனாவனா சொல்லிக் கொடுத்தோம் எல்லாமே. 10th இறைவனுடைய அருளில் 4 சப்ஜெக்ட் பாஸ் பண்ணார். தமிழில் மட்டும் 23 மார்க் வாங்கிட்டார். ரொம்ப பெரிய பேரண்ட்ஸ் சொன்னாங்க, மேடம் ஒரு சப்ஜெக்ட் கூட பாஸ் பண்ண மாட்டார்னு நினச்சோம், ஆனால் 4 பாடங்களில் பாஸ் பண்ணியிருக்காரு, பெரிய சந்தோஷம் அப்படின்னு. அது மாதிரி இந்த வருஷம் டிஸ்லெக்ஸியா மாணவர்கள் நாங்கள் சேர்க்குறோம், அவங்கள ஒதுக்குறது இல்லை. ஆனால் சார் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர், இவங்க டிஸ்லெக்ஸியாங்கிற ஒரே காரணத்தினால பள்ளியில் இருந்து வெளியே வந்தவங்க, ட்ராப் அவுட் ஆனவங்க. ஆனால் இவ்வளோ திறமைகள், இவ்வளோ வளர்ச்சி, பெரிய விஷயம். இதெல்லாம் ஒரு மாடல், இறைவன் நமக்கு கொடுக்குற ஒரு சாம்பிள், முன்மாதிரி. நம்மளாலேயும் முடியும், யாரையும் குறைச்சி எடை போடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு பெரிய படிப்பினையாக தான் இறைவன் இன்னைக்கு ஒரு சீஃப் கெஸ்டாக கொடுத்துருக்காங்கிறது நான் உணர்றேன். இதை பெரிய பாடமாக எடுத்துப்போம் பிரதர். எங்களுடைய சர்வீஸில் எல்லா குழந்தைங்களையும் அவங்களுடைய திறன் என்னங்கிறத கண்டறிஞ்சு அவங்களுக்கு நாங்கள் முழு உழைப்பையும் முயற்சியையும் அவங்களுக்கு எந்த விதத்தில் அவங்களுக்கு திறனை கண்டறிஞ்சு செய்ய முடியுமோ அதை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் செய்வோன்னு வாக்குறுதி எடுத்துக்கிறோம் ஆசிரியர்கள் எல்லாருமே. தேங்க்யூ பிரதர். Now the girls are waiting here from the LKG side. Just show me the price list. Yeah, fast, time up. Yeah. From the girls section, musical chair, Jerome Shia and Sakina. Second place goes to Sakina and third place goes to Deenul Rafina. Jerome Shifa and Ashifa Sakina and Deenul Rafina. Congratulations, my dear children. Congratulations. From the UKG musical chair, next, videographer and photo, please don't take much time. Sir is spending a very valuable time. He has to get back his work. See, Benazir Begum, first place goes to Benazir. Second place, Asma Parveen. Third place goes to Afreen. Congratulations, my dear children. They are from the senior kindergarten. Congratulations, children. Thank you, sir. Today we'll have the very enthusiastic speech by our chief guest. Alhamdulillah, the children, you too can achieve. You too can get success. Success not so far. Then from the Islamic International School, first prize goes to Shafrin. Second prize goes to Safa Mariam. Third prize goes to Safa Marzuka. Congratulations, children. And from first standard, congratulations, babies.
Then from first standard, Shamira Banu. Second prize goes to M. Hanan. Third prize goes to C. Amana. She's on leave today, brother. So she can get her prize on Tuesday, inshallah, in the assembly. Congratulations, children. And from Islamic International School, see, Amreen Sultana, first prize. Second prize goes to Sana. Third prize goes to Nafisa Fatima. These all ball gathering. The competition name is ball gathering. Within a short time, they have gathered all the balls and they came to the destination. Yeah, this is Siramangal. That will be the lesson. Only girls. And from second standard, Shyamala, Anisha Banu, Sahana. First prize goes to Shyamala. Second prize goes to Anisha Banu. This is paper cup pyramid making. Making the pyramids by the paper cups. Third standard, water filling using the plastic straws. The first prize winner is, congratulations. First prize Jamrul Shamira, and second prize goes to Durga Devi. Third prize goes to Sabira Mariam. Congratulations, children. And from fourth standard, running race by skipping. It's a skipping race by the fourth standard girls. First prize goes to Katija, and second prize goes to Hema Devi. Third prize goes to Hashima. Congratulations, children. Congratulations. And from fifth standard, Bangle gathering. Congratulations, children. Fifth standard, Bangle gathering, Sabreen Fatima. Second prize goes to Anjali. Third prize goes to Nabisha Taslima. First prize goes to Sabreen Fatima. Second prize Anjali. Third prize Nabisha Taslima. Congratulations, children. And sixth standard running 100 meters, Zuveria Jasim. And second prize goes to Meera Jasmine. Third prize goes to Asrin. They are from Red, Blue, and again Red House. Zuveria from Red House and Meera Jasmine, Asrin from Red House. Congratulations, children. And from 7th standard running race 100 meters. I request the teacher who is in charge for the parents' refreshment, Mageshwari and Krishnaveni, please. Running race 100 meters, Amreen from Greenhouse, Afrin from Greenhouse, and Nilofer Nisha from Red House. Congratulations, children. And from 8th standard event is 200 meters running race. Guna sir, now the teachers can listen, no? Please. Now you control the boys and others, no? And Kabaddi, volleyball, you just keep the captain ready. And 8th standard Mubina, first prize, and second prize goes to Rizwana Yasmin. Third prize goes to Razina Nilofa. Congratulations, children.
And from 9th standard, 200 meters running race, Rahmat Nisha, first prize. Second prize goes to Froze Nisha from Greenhouse. Third prize goes to Ashwat Safia from Blue House. Congratulations, children. And from 10th and 11th together, first prize goes to, congratulations, children. Parents, Amma, be seated. If you want photos, you can get the photos from the grapher. You don't come here and take, please. Jessima Begum, first prize. Second prize goes to Jessima Yasmin. Third prize, Rehana Parveen. Congratulations, children. And from 12th standard, congratulations. Thank you, sir. And from 12th standard, Bernice Christina. Second prize goes to Rohini from Red House and A. Munira from Red House.